அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிமுகப்படுத்தியுள்ள பிக் பியூட்டிஃபுல் பில் மூலமாக ஆதாயம் அடையப் போவது யார், பாதகங்களை எதிர்கொள்ளப் போவது யார் என்பதை டிகோட் பகுதியில் பார்க்கலாம். Decode the world unfiltered. அமெரிக்காவினுடைய 250வது சுதந்திர தினத்தில் பிக் பியூட்டிஃபுல் பில், இந்த பில்லை கையெழுத்திட்டு அதனை சட்டமாக்கி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். தனது முதலாவது ஆட்சி காலத்தில் அதிபர் ட்ரம்ப் டாக்ஸ் கட்ஸ் அண்ட் ஜாப்ஸ் ஆக்ட் ஆஃப் 2017 அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதனுடைய நீட்சியாக கொண்டு வரப்பட்டது தான் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிறது. டாக்ஸ் கட்ஸ் அண்ட் ஜாப்ஸ் ஆக்ட் ஆஃப் 2017 பொறுத்த வரைக்கும் அதை நிரந்தரமாக்குவது தான் இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு அமெரிக்காவினுடைய அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. ட்ரம்ப்பினுடைய இந்த புதிய சட்டம் அமெரிக்காவினுடைய நிதி, சமூக நலன், குடியேற்றம், அது மட்டும் இல்லாமல் எரிசக்தி கொள்கைகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது பெரும்பாலும் பெருநிறுவனங்களுக்கும் பணக்காரர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த பில்லை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு விமர்சகர்கள்லாம் கருத்து சொல்கிறாங்க. குறைந்த வருமானம் கொண்ட அமெரிக்கர்களுக்கான சுகாதார திட்டமான மெடிக்கெய்டு, இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். இந்த மெடிக்கெய்டில் அடுத்த 10 ஆண்டுகளில் குறைப்பை இந்த சட்டம் முன்மொழிகிறது. இது பெரிய சிக்கலை உண்டாக்கும். சுமார் 1,02,00,000 பேர் தங்களுடைய மருத்துவ காப்பீட்டை இழக்க நேரிடும் அப்படின்னு அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவில் மெடிக்கெய்ட் திட்டம் அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய சுகாதார திட்டத்தின் மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்கக்கூடிய ஒன்று. ஏழை மக்களுக்கு அத்தியாவசிய சுகாதார பாதுகாப்பை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக 7 கோடி மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். அதாவது 5 பேரில் ஒருத்தருக்கு இந்த திட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கிறது அமெரிக்காவில் வாழக்கூடிய 80% குழந்தைகள் மெடிக்கெய்ட் மூலமாக தான் பயன்பெறுகிறார்கள். அது மட்டும் இல்லை, கிராமப்புறங்களில் 50% குழந்தை பிறப்புக்கு மெடிக்கெய்ட் உதவி புரிகிறது. மகப்பேருக்கு முற்பட்ட காலம், அதே போல் மகப்பேருக்கு பிறகான பராமரிப்பு, இந்த 2 காலகட்டங்களிலும் முக்கியமான ஒரு ஆதாரமாக ஒரு விளங்கக்கூடியதான் அந்த மெடிக்கெய்டுங்கிற திட்டம். குறைந்த வருமானம் கொண்ட தனியார் காப்பீட்டு திட்டத்தில் இணைய முடியாதவர்களுக்கு முதன்மை சுகாதார காப்பீடு அப்படின்னு இந்த மெடிக்கெய்டை சொல்ல முடியும். குறைந்த வருமானம் கொண்ட முதியவர்கள் மற்றும் ஊனமுற்ற நபர்களுக்கு மெடிக்கெய்டு உதவிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. மெடிக்கெய்ட் திட்டம் எப்படி ஏழை மக்கள் சிகிச்சை பெறுவதற்கு உதவி செய்தோ, அதே போல் ஸ்னாப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கூடுதல் ஊட்டச்சத்து உதவி திட்டம் ஏழை மக்கள் உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. என்னதான் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள், வளர்ச்சி பெற்ற நாடுகள் சொன்னாலும் அங்கேயும் இந்த சிக்கல்கள் இருக்கிறது. அங்கேயும் உணவு தட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இந்த ஸ்னாப் திட்டத்தின் மூலமாக 4 கோடி அமெரிக்கர்கள் தற்போது உதவி பெற்று வருகிறார்கள். அடுத்த 9 ஆண்டுகளில் இந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதியில் $186 பில்லியன் குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த பில்லினுடைய அடுத்த கட்ட ஒரு நகர்வாக இருக்கும். அமெரிக்க வரலாற்றில் ஸ்னாப் திட்டத்திற்கு இவ்வளவு நிதி குறைப்பு அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. இந்த பிக் பியூட்டிஃபுல் பில்ல கல்வித்துறைக்கான செலவினங்களில் 20% குறைக்கப்படும் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு அம்சம். இதனால் குறைந்த வருவாய் இருக்கக்கூடிய மாவட்டங்களின் பள்ளிகளுக்கு வழங்கக்கூடிய மானியங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி திட்டங்கள் பெருமளவு பாதிக்கப்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் எழுந்திருக்கிறது. அதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. அமெரிக்க மெக்சிகோ எல்லை சுவர் கட்டுமானத்திற்காக $46 பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பில் மூலமாக பிக் பியூட்டிஃபுல் பில்லால மற்ற நாடுகளுக்கு என்ன இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அமெரிக்காவுடைய உள்நாட்டு கொள்கைகளில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் கூட அதனுடைய உலகளாவிய தாக்கங்களும் கணிசமாகவே இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப குறிப்பாக பிக் பியூட்டிஃபுல் பில் சூரிய மற்றும் காற்றாலை மின்சார வாகனங்கள், அப்புறம் பிற தூய்மையான எரிசக்தி திட்டங்களுக்கான வரி சலுகைகளை நீக்குகிறது. இது அமெரிக்காவுடைய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைக்கு ஒரு பெரிய பாதிப்பாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனுடைய விளைவாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய அளவில் தூய்மையான எரிசக்தி தொழில்நுட்பங்களினுடைய வேகம் குறையலாம். அமெரிக்கா தூய்மையான எரிசக்தி துறையிலிருந்து பின்வாங்குவது அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் இந்த துறையில் சீனாவுடைய ஆதிக்கத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கொள்கையின் அடிப்படையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் செயல்பட்டு வராரு. அதை தான் தேர்தல் பரப்புரையில் முன் வச்சாரு. அந்த அடிப்படையில் செயல்பட்டு வரக்கூடிய ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, வியட்நாம் இறக்குமதிகளுக்கு 20% வரியும், சீனாவுக்கு 40% வரியும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது உலகளாவிய விநியோக சங்கிலிகளை சீர்குலைத்து
பிற நாடுகளோடான வர்த்தக போர்களை தூண்டக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மசோதா அமெரிக்காவுடைய தேசிய கடனை கணிசமாக அதிகரிக்கும் அப்படின்னும் கணிக்கப்படுது. இது உலகளாவிய கடன் சந்தைகளில் பாதிப்பை ஏற்படுத்தி உலக பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கும் கூட அச்சுறுத்தலாக அமையும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள்லாம் எச்சரிக்கக்கூடியதையும் பார்க்குறோம். வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படக்கூடிய பணத்தின் மீதான 1% ரெமிட்டன்ஸ் வரி இந்தியாவிற்கு வரிச்சுமையை அதிகரிக்கக்கூடியதாக மாறும். இந்த சிக்கல் ரொம்ப முக்கியமானது. 1% ரெமிட்டன்ஸ் வரியினால கிரீன் கார்டு வைத்திருப்பவர்கள், H1B, H2A விசா வைத்திருப்பவர்கள், அது மட்டும் இல்லை மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது.